ஆனால் இப்போ போகிற இடம் ரொம்ப டேஞ்சரான இடம்னா. ஏன் சொல்கிறேன்னா, இவர் பணம் வாங்கல பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தானே பணமே தருவார். ஒருத்தர் 7 மாதமாக பணம் தராமல் வெளியூர் போயிட்டார். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அண்ணே ஆளை பிடிச்சாச்சுண்ணே. ஏண்டா டேய், காசை வாங்கிட்டு வெளியூர் ஓடிட்டீன்னா உன்னை நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? அண்ணா விட்டுருங்கண்ணே. இன்னும் ஒரு மாசத்துல அமௌண்ட் எப்படியும் ரெடி பண்ணி கொடுத்துறேண்ணே. பணம் வாங்கும் போது என்னடா சொல்லி வாங்கினேன்? நான் நேற்று உங்ககிட்ட பிஸ்னஸ் விஷயமா அமௌண்ட் கேட்டிருந்தேண்ணா. நீங்கள் கூட நாளைக்கு வாப்பான்னு சொன்னீங்கல்ல. பிஸ்னஸுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பணம் 2 லட்சம் கேட்டிருந்தேன். ஆமாம்பா, நேற்று வந்திருந்தில்ல. 2 லட்சம் பணம் கேட்டிருந்தியா? பணம் ரெடியாக இருக்கு. பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போப்பா. சரிண்ணா. மாதம் ஆனால் வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துருப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. மாதம் ஆனால் வட்டி கரெக்டாக கொடுத்துருவேன். பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. தம்பி பணத்தை கொடு. தலை இருந்தா தலை, வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துரு. சரிண்ணா. 7 மாசமா ஓடி ஒளிஞ்சிக்கிட்டீங்கன்னா பணம் வாங்கும் போது என்னடா சொன்னேன்? அண்ணா எப்படியோ ஒன்று பணம் ரெடி பண்ணி கொடுத்துறேண்ணா. இவன்ட்டு நான் பேச்சு சொல்ல போட்டுறேன். அண்ணே இவங்கிட்ட என்ன பேச்சு? பத்திரத்தில் இருக்கிற மாதிரி கையை வெட்டிட்டு போகலாண்ணே. என்னடா வெட்டி இல்லாமா? அண்ணே வேணாண்ணே, விட்டுருங்கண்ணே. பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுண்ணே. என்னண்ணே அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வெட்டினே அவன் கையை போடுண்ணா. அண்ணா வேணாண்ணே. ஐயோ வலிக்குதே. டேய், உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க. என்னாச்சுன்னு கேட்டா வேலை செய்யும் போது கை மிஷினில் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிடு, புரியுதா? டேய், அந்த கையை கீழே போடுறா. சரிண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடண்ணா. டே தூக்குடா அவனை.